உயிரே உன்னாலே எபிசோட் 13. மனதை தேடிய நிமிடம். கதைக்குள்ள போலாமா? கடைசி எபிசோடில் கார்த்திக் கீர்த்தியை காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, அவங்க அவுட்டிங் போனது, இதையெல்லாம் பார்த்தோம். இதில் அவங்களுடைய 2 பேர் மனசுலேயும் நடந்த நிறைய கேள்விகள், அதோடைய பதில்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த எபிசோடில் பார்க்கலாம். நான் ஏன் அவன் ஃபோன் பண்ணணும்னு பார்த்துட்டே இருந்தேன். அவள் எப்போ முடியும் என்று இவ்வளவு யோசித்தேன். அவள் பசங்க கூட இருப்பாங்கன்னு சொன்னதும் ஏன் எனக்கு எரிச்சல் வந்தது. மறுபடியும் கார்த்திக்னு உரிமையாக கூப்பிட்டாளே என்று யோசித்து கொண்டே இருந்தான். அது அவனை குழப்பியது. சில நிமிடங்கள் கழித்து திடீரென்று ஃபோனை எடுத்தான் கார்த்திக். அவளுடைய நம்பரை திறந்து பார்த்தவன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு பின் கீர்த்தி என்று சேவ் செய்து கொண்டான். அப்பொழுதுதான் அவனுக்கு அவர் நம்பர் கொடுத்ததை ஞாபகம் வந்தது. அத்தனை முறை அவளுக்கு கூப்பிட்டதும் அவள் எடுக்கவில்லை என்றாலும் நம்பரை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தவன் இப்பொழுது சேவ் செய்து விட்டான். என்னடா பண்ற என்று தன்னையே திட்டிக் கொண்டான். சேவ் செய்ததை யோசித்து பின் மனம் ஒரு பக்கம் இந்த உணர்வுகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. ஆனால் இன்னொரு பக்கம் கீர்த்தி பணத்திற்காக இந்த திருமணத்தை ஏற்கவில்லை என்பதும் புரிந்தது. ஏனென்றால் அவள் அப்பா அம்மா வந்தது, அவள் நடந்து கொண்டது, கீர்த்தி தன்னிடம் நடந்தது, இவை எல்லாம் யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறான். அவள் குடும்பத்தின் நல்ல மனமும் அவளுடைய அப்பா அம்மாவின் அன்பும் இவை அனைத்தும் அவளை பற்றி நல்ல விதமாக அவன் மனம் நினைக்க வைத்தது. ஏதோ ஒன்று தெரியாமல் அவளை பற்றிய ஒரு கவலை, ஒரு அக்கறை மெல்ல மெல்ல அவன் மனதில் இடம் பிடிக்க ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு புதிய உணர்வு, கீர்த்தியை ஏற்றுக்கலாமா வேணாமா என்ற எண்ணம் அவனுக்குள் தோன்றியது. ஆனாலும் மனம் வேண்டாம் என்றபடியே யோசிக்க வைத்தது. கீர்த்திக்கும் அங்கு தூக்கம் வரவில்லை. அவள் கழுத்தில் இருந்த தாலியை மெதுவாக தொட்டு பார்த்தாள். பதிவு திருமண நாள் முதல் இந்த தாலிக்கு அவள் எப்போதும் மரியாதை கொடுத்து கொண்டுதான் வந்தாள். கார்த்திக் மீது கோபம் இருந்தது. ஆனாலும் அவன் பேசிய வார்த்தைகள் இன்னும் மனதில் காயமாக இருந்தது. ஆனாலும் கார்த்திக்கின் மீது அன்பு வந்து கொண்டேதான் இருக்கிறது. சமீப காலமாக அவன் காட்டிய சிறிய சிறிய அக்கறைகள் தன்னை பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்து வந்தது. முதல் முறையாக சேவா போ என்று சொன்னது, தாலியை மறைக்க மோதிரம் வாங்கி கொடுத்தது, என்று கல்லூரிக்கு வந்து அழைத்து சென்றது, அவளுக்காக உரிமையாக அவள் மீது கோபப்பட்டு அவள் மற்றவர்களிடம் பேசுவது அவனுக்கு பிடியாமல் போவதற்குள் அவன் நடந்து கொண்டது, இவை அனைத்தும் அவள் யோசித்து கொண்டிருந்தாள். இவை அனைத்தும் அவள் மனதில் ஒரு சிறிய சாஃப்ட் கார்னரை உருவாக்க ஆரம்பித்தது. அதையும் தாண்டி கார்த்திக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பித்தது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவும் மனம் பயந்தது. ஏனென்றால் திரும்ப அவன் ஏதேனும் சொல்லி அவளை விட்டு விடுவானோ என்று, அவன் திரும்ப நீ காசுக்காக தான் வந்தா என்று சொல்லிவிடுவானோ என்ற ஒரு தயக்கம் அவளுக்குள் அவனிடம் நெருங்க ஒரு சிறிய பதட்டத்தை உருவாக்கி கொண்டே இருந்தது. அதையும் தாண்டி அவன் நடந்து கொண்டது, அவன் பேசியது, இவை அனைத்தும் அவளுக்கு பிடிக்கவும் செய்தது. பின் நாளைக்கு மறுபடியும் பழைய மாதிரி மாறிட்டா, மீண்டும் என்ன காயப்படுத்திட்டா என்ற பயம் அவளை தடுத்தது. அதனால் தன் மனதில் பிறக்க ஆரம்பித்த அந்த உணர்வுகளை அவளை மறுக்க முயன்றாள். ஆனால் அவள் மனது ஏனோ கார்த்திக் பக்கம்தான் சென்றது. அது கீர்த்தியின் வயது கோளாறா, இல்லை கார்த்திக் காட்டிய அன்பில் வந்த காதலா என்று இருவருக்கும் தெரியாமல் அவர்களின் வாழ்க்கை
வெறுப்பிலிருந்து ஒரு அழகான உறவின் பக்கம் மெல்ல மெல்ல நகர ஆரம்பித்தது. ஆனால் இப்பொழுது இருவரின் மனதிலுமே காதலாகியது வந்துதான் விட்டது. அது அவர்களுக்கு புரியதான் நாட்கள் எடுக்கும் என்றும் தோன்றுகிறது. அன்றைய நாட்களில் இருந்து கார்த்திக் தேவ் கீர்த்தியை தினமும் கல்லூரியில் அழைத்து செல்வதும் மாலையில் திரும்ப அழைத்து வருவதும் வழக்கமாகி இருந்தது. இருவரும் அதிகம் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் அந்த மனதுக்குள்ளேயே ஒரு புரியாத உரிமை, ஒரு சிறிய அக்கறை இருவருக்குள்ளும் வளர ஆரம்பித்தது. ஆனால் அவர்கள்தான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அன்று வழக்கம் போல ஒரு காலை 6 மணி அன்று கீர்த்தி சீக்கிரமாக எழுந்தாள். இன்னைக்கு நாமே சமைக்கலாம் என்று நினைத்து சமையலறைக்கு சென்றாள். இட்லி, தேங்காய் சட்னி என்று எளிமையான ஒரு காலை உணவை தயார் செய்தால் அவளுக்கும் கார்த்திக்கிற்கும் சேர்த்து. பிறகு கார்த்திக்காக அவன் வழக்கமாக விரும்பி குடிக்கும் கிரீன் டீ அல்லது லெமன் டீ என்று போட்டு கப்பில் ஊற்றி மெதுவாக எடுத்து மேலே சென்றாள். அவன் கதவு முன் நின்று டக் டக் என்று கதவை தட்டினாள். அந்த நேரத்தில் கார்த்திக் ஹரீஷுடன் ஃபோனில் சத்தமாக மீட்டிங் விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தான். கதவை திறந்தவன் வெளியே நின்ற கீர்த்தியை பார்த்தான். அவள் அமைதியாக கிரீன் டீயை நீட்டினாள். அவன் வேறு எதுவும் பேசாமல் சட்டென்று ஃபோன் பேசிக்கொண்டிருந்தபடியே தேங்க்யூ என்று மட்டும் சொல்லிவிட்டு வாங்கி கொண்டான். பின் கதவை மூடனவனை மீண்டும் கீர்த்தி அழைத்தாள். கார்த்திக், சொல்லு. டிஃபன் பண்ணியிருக்கேன், வீட்டிலேயே சாப்பிடுங்க என்றாள். ஒரு நொடி கார்த்திக் யோசித்தவன், என்ன இன்னைக்கு திடீர்னு என்று யோசித்து கேட்க வந்தவன் அதை கேட்காமல் ஓகே என்று மட்டும் சொல்லிவிட்டு கதவை மூடினான். கீர்த்தி கீழே டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அன்று அவளுக்கு கல்லூரி விடுமுறை. சிறிது நேரம் கழித்து கார்த்திக் தயாராகி கீழே வந்தான். டிஃபன் சாப்பிட அமர்ந்தான். ஒரு வாய் சாப்பிட்டவன் பின் பரவாயில்லையே என்று நினைத்து, இப்போ சமைக்க கற்றுக்கிட்டாளா, ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு நல்லா தான் இருக்கு என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே அமைதியாய் சாப்பிட்டான். ஏனென்றால் அன்று அவள் அம்மா வீட்டில் இருக்கும் பொழுது அவளுக்கு உணவு சமைக்க அந்த அளவுக்கு தெரியவில்லை. அதை நினைவில் வைத்து பின் அந்த நேரத்தில் கீர்த்தி சோபாவில் அமர்ந்து அனுவுடன் ஃபோனில் பேசி கொண்டிருந்தாள். இன்னைக்கு காலேஜ் லீவ் டி, நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லி காலை கட் செய்தாள் கீர்த்தி. அதை கார்த்திக் கவனித்தான். அவளுக்கு காலேஜ் லீவ் என்பது அவனுக்கு தெரிய வந்தது. சிறிது நேரத்தில் கார்த்திக் அலுவலகத்திற்கு கிளம்பினான். அன்று அவனுக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங். அதோடு அவன் காலையிலிருந்தே பரபரப்பாக இருந்தான். பின் கார்த்திக், டோர் லாக் பண்ணிக்கோ என்றான். என்று தலையசைத்தாள் கீர்த்தி. அவன் சென்ற பிறகு கீர்த்தி வீட்டு வேலைகளை முடித்தாள். வீட்டை சுத்தம் செய்தாள். பிறகு கார்த்திக்கின் அறையை சுத்தம் செய்ய நினைத்தாள். அன்று அவளுக்கு ஏனோ ஒரு உரிமை வந்தது தோன்றியது என்று நினைத்து கார்த்திக் அறையை சுத்தம் செய்ய நினைத்தாள். அதோடு வீட்டையும் சேர்த்துதான் செய்தாள். உள்ளே சென்றவள் கட்டிலில் சிதறி கிடந்த ஃபைல்ஸ், புத்தகங்கள், லேப்டாப் பேப்பர்ஸ் எல்லாவற்றையும் பார்த்தாள். இன்னைக்கு இவருக்கு ரொம்ப வேலை போல, நேற்று முழுக்க தூங்காமல் வேலை பார்த்துருப்பாரு போல, நைட்டு வேற என்று நினைத்தவள் அனைத்தையும் ஒழுங்குபடுத்தி வைத்தாள். அறையையும் சுத்தம் செய்தாள். பிறகு சாப்பிட்டு விட்டு தலைவலி காரணமாக தன் அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள். அன்று ஏனோ அவளுக்கு அதை செய்யவும் தோன்றியது. பின் மதியம் 12 மணி. திடீரென்று கதவு திறக்கும் சத்தம். கார்த்திக்கிட்ட
ஒரு ஸ்பேர் கீ இருக்கு என்பதால் அவனே கதவை திறந்து விட்டான். கார்த்திக் வேகமாக வீட்டுக்குள் வந்தான். அவன் முகத்தில் பயங்கர பதட்டம். நேராக தனது அறைக்குள் சென்றான். அவனை பார்த்த கீர்த்தி, என்னாச்சுங்க என்று யோசித்தபடியே தன் அறைக்குள் சென்றாள். அடுத்த நொடி கார்த்திக்கின் அறையிலிருந்து ஏதோ டிராயர்கள் திறக்கும் சத்தம், ஃபைல்ஸை தேடுவது போல் பேப்பர்கள் என்று ஒரே சத்தமாக கீர்த்திக்கு கேட்டது. கீர்த்தி உடனே பதட்டமாக ஏதோ தேடிக்கொண்டிருந்தான் என்பதை உணர்ந்து மெதுவாக அவன் அறை வாசலுக்கு வந்தாள். பின் கார்த்திக்கிடம், நான் தான் ரூம் க்ளீன் பண்ணேன், என்னாச்சு சொல்லுங்க என்று கேட்டாள். ஆனால் அந்த நேரத்தில் பிஸ்னஸ் ப்ரெஷர், கிளையண்ட் டென்ஷன், ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாமே சேர்ந்து கார்த்திக்கின் கோபம் முழுவதும் வெடித்தது கீர்த்தியின் மேல். அவனுக்கு என்ன செய்வதென்று புரியாமல் எப்பொழுதும் கத்துவது போல் அன்றும் கத்திவிட்டான். அவன் அவளை திரும்பி பார்த்தவன், உன்னை யாரு என் ரூம்குள்ள வர சொன்னது என்று சத்தமாக கத்தினான். கீர்த்தி அதிர்ச்சியில் அப்படியே நின்று விட்டாள். உன்னை யார் என் ரூம் க்ளீன் பண்ண சொன்னது? என் பொருட்களை யார் உன்னை டச் பண்ண சொன்னது? கொஞ்சம் பேசிட்டேன் என்றதுக்காக உண்மையான வைஃப் மாதிரி நடந்துக்காத, உரிமை எடுத்துக்காத என்று கீர்த்தியின் முகத்திற்கு மேல் கத்தி சொல்லிவிட்டான். அவன் சொன்னது எதுவும் அவனுக்கே தெரியவில்லை. ஆனாலும் கீர்த்தியால் அதை சுத்தமாக தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பின் மீண்டும், என்னோட விஷயத்துல இனிமே தலையிடாத, என்னோட திங்ஸை டச் பண்ணாத என்று மிகவும் கடுமையாக பேசிவிட்டான். அந்த வார்த்தைகள் கீர்த்தியின் இதயத்தை நேராக குத்தியது. சில நாட்களாக அவனிடம் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்க வேண்டும் என்று நினைத்தவள் அவன் மீது மெதுவாக வந்த சாஃப்ட் கார்னர், அவன் காட்டிய அந்த அன்பு, அக்கறை, அவன் மீது அவளுக்கு ஏதோ காதல் தான் வந்துவிட்டதோ. ஆனால் அந்த உறவிற்கு பெயர் வைக்க வேண்டாம் என்று அவள் தள்ளியே நின்றாள். அதற்கெல்லாம் சேர்த்து கார்த்திக் என்று விலகிப்போ என்று சொல்லாமல் சொல்லிவிட்டான். பின் எல்லாம் அந்த ஒரு நொடியே உடைந்து போனது அவள் மனது. கண்கள் கலங்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவள் மெதுவாக பின்னால் நகர்ந்தாள். எதுவுமே சொல்லாமல் கார்த்திக்கும் விட்டான். பிறகு அழுதபடியே தன் அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டாள். இங்கு கார்த்திக் அவன் எப்போதும் வைத்திருக்கும் டிராயரை ஓப்பன் பண்ணினான். அவனுக்கு ஏன் அப்படி பேசியது என்று எதுவுமே அவன் மைண்டில் இப்போது இல்லை. பின் அந்த டிராயரை ஓப்பன் செய்து மற்ற சில பேப்பர்ஸுக்கு அடியில் அந்த முக்கிய ஃபைலை கண்டுபிடித்தான். அதை எடுத்துக்கொண்டவன் அவசரமாக மீண்டும் ஆஃபீஸுக்கு கிளம்பிவிட்டான். ஒரு நொடி கூட கீர்த்தியை திரும்பி பார்க்கவில்லை. காரில் சென்று கொண்டிருந்த போது அவன் மனதில் மட்டும் ஒரு சிறிய வருத்தம், ரொம்ப ஹார்ஷா பேசிட்டோமோ என்று ஒரு குரல் அவன் மனதில் எழுந்தது. ஆனாலும் அதை நின்று யோசிக்க கூட அவனுக்கு நேரமில்லை. ஏனென்றால் அவனது ஆஃபீஸில் அப்படி ஒரு முக்கியமான மீட்டிங்கில் அவன் இன்று பங்கேற்க வேண்டும். ஆனால் அடுத்த நொடியே மீட்டிங் நல்லா போகணும், அது மட்டும்தான் இப்போ முக்கியம் என்று தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டான். ஆனால் அவனுக்கே தெரியவில்லை அவள் கண்களில் வந்த அந்த கண்ணீர் அந்த நாள் முழுவதும் அவன் மனதை நிம்மதியாக இருக்க விடப் போவதில்லை என்று. ஏனென்றால் அவனுக்கே தெரியாமல் அவனும் கீர்த்தியின் அருகில் செல்லதான் நினைத்தான். ஆனால் இன்று வேலையின் காரணமாக இப்படி ஒரு விரிசல் இருவரின் மனதிற்கு இடையில் வந்துவிட்டது. கீர்த்தியும் சரி கார்த்திக்கும் சரி அவர்கள் வாழ்க்கையில் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தவர்கள் என்று அதை விட்டுவிடுவார்கள். அலுவலகத்தில் முக்கியமான மீட்டிங் பின் அன்று இரவு வெற்றிகரமாக முடிந்திருந்தது. கிளையண்ட்களும் திருப்தியாக இருந்தார்கள். ஆனால் கார்த்திக்கின் மனதில் மட்டும் ஒரு அமைதியும் இல்லை.
திடீரென்று மதியம் வீட்டில் நடந்த விஷயம் நினைவுக்கு வந்தது. கீர்த்தியின் கலங்கிய முகம், அவள் கண்களில் தெரிந்த கண்ணீர், அவள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் பின்னாடி நின்றது. பின் அவனிடம் எதுவும் சொல்லாமல் அவள் திரும்பி சென்றது. இவை எல்லாமே அவன் நினைவில் போனது. ச்சே, ரொம்ப திட்டிட்டேனே என்று அவன் நல்லதுக்கு தானே ரூம் கிளீன் பண்ணான். இப்போ என்ன பண்றது என்று தலையை பிடித்து கொண்டான். வேலையெல்லாம் முடிந்து பின் வேகமாக வீட்டிற்கு கிளம்பினான். இன்னைக்கு போனவனே அவகிட்ட சாரி சொல்லிடணும், இப்படி நான் கத்திருக்க கூடாது என்று அவன் மனதில் எழுந்த 1000 கேள்விகள் அவனை வேகமாக கீர்த்தியின் முகத்தை பார்ப்பதற்கு அழைத்து கொண்டு வந்தது. ஆனால் வந்தவனுக்கு வாசலை திறந்து உள்ளே சென்றான். பின் வீடு முழுவதும் அமைதியாக தான் இருந்தது. கீர்த்தி, கீர்த்தி என்று அழைத்து கொண்டே வீட்டிற்குள் வந்தான். ஆனால் எந்த ஒரு பதிலும் இல்லை. அவன் அறை கதவு திறந்திருந்தது. ஆனால் உள்ளே யாரும் இல்லை. எங்க போனா இவ என்று ஒரு நொடி பதறினான். என் வீடு முழுவதும் தேடி பார்த்தான். கீர்த்தி எங்கு சென்று விட்டாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் செய்த தப்பு என்று அவன் நன்றாகவே உணர்ந்தான். அதை ஒப்புக்கொள்ளவும் நினைத்தான். ஆனால் அதை சொல்வதற்கு கீர்த்தி தான் வீட்டில் இல்லை. பின் கார்த்திக் கிச்சன், பால்கனி, டெரஸ் என்று எல்லா இடமும் தேடிக்கொண்டே வந்தான். எங்கும் கீர்த்தி இல்லை. அப்போதுதான் அவனுக்கு பதட்டம் ஆரம்பித்தது. உடனே கைபேசியை எடுத்தவன் கீர்த்திக்கு கால் செய்தான். முதல் ரிங் எடுக்கவில்லை, 2வது ரிங்கும் எடுக்கவில்லை. பின் கார்த்திக்கு ஏனோ ஒரு சிறிய பதட்டம் உருவானது. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், காலையிலையும் அவளை திட்டிட்டேன், அவள் வீட்லையும் இல்லை, எங்கே போய் நான் இப்போ தேடுவேன் என்று தெரியாமல் திரும்பவும் கால் செய்தான். 3வது முறையாக கால் செய்யும் பொழுதும் அதை எடுக்கவில்லை. கார்த்திக்கிற்கு சற்று கோபம் வந்தது. ச்சே, எங்கே போயிட்டா இவ என்று பதட்டத்துடன் நடக்க ஆரம்பித்தான். உடனே லக்ஷ்மிக்கு கால் செய்தான். மா, ஹலோ, நான் கார்த்திக் என்றான். சொல்லுடா, என்ன, எப்படி இருக்கம்மா, சாப்பிட்டியா என்றான். பின் லக்ஷ்மி விடாமல், சொல்லுடா, எப்படி இருக்க, சாப்பிட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்க, இப்போ நீ எங்க இருக்க, கீர்த்தி எப்படி இருக்கா, ஒழுங்கா பேசுறியா அவகிட்ட என்று அன்பாக கேட்டார். ஆனால் கார்த்திக் இருந்த கொஞ்ச நஞ்ச கோபத்தையும் அவன் அம்மாவிடம் காட்டினான். அம்மா, கொஞ்சம் இருமா, முதல்ல என்னை பேச விடு, மதியம் கொஞ்சம் திட்டிட்டேன், இப்போ அவள் வீட்டில் காணோம், கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறா, இப்போ எனக்கு என்ன பண்ணுறதென்று புரியவில்லை என்று தன் அம்மாவிடம் அவன் கூறினான். அதற்கு லக்ஷ்மியும் என்ன செய்வதென்று புரியாமல் யோசித்து கொண்டிருந்தாள். ஆனால் கீர்த்தி இதை முழுவதும் அப்பா கிட்ட சொல்லிடாத, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் என்பது போல் கேட்டான். பின் கார்த்திக் எங்கே போய் தேடுறதுன்னு தெரியலாமா என்று பதட்டமாக சொன்னான். அதை கேட்ட லக்ஷ்மிக்கு கோபம்தான் வந்தது. நீ வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் மாதிரி எனக்கு தெரியலடா கார்த்திக், எனக்கு ஏதாவது ஆயிடும் நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா, அந்த பொண்ணும் உன்ன மாதிரி தானே, பின் அவளும் எங்களுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மந்திச்சிருக்கா, நீ உன்னை மட்டுமே எப்பயும் யோசிக்கிறாய், கீர்த்தியை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ என்று யோசித்தவள் இப்பொழுது அதை எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை. ஆனாலும் உன்னை விட்டு போன பிறகுதான் அவளோட அருமை உனக்கு புரிய போகுது என்று கோபமாக சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார். அந்த ஒரு நொடி கார்த்திக் அப்படியே அமைதியாக நின்று விட்டான். பின் அவனுக்கு அவன் செய்த ஒரு குற்ற உணர்வு, கோபம், வருத்தம் எல்லாமே கலந்திருந்தது. என்னடா வாழ்க்கை இது, கல்யாணம், கொண்டாட்டி, குடும்பம், இதெல்லாம் எனக்கு மட்டும் சரியாவே அமையல என்று தன்னுக்கு தானே அவன் திட்டிக் கொண்டான். காலையிலிருந்து பிஸ்னஸ் டென்ஷன்,
கீர்த்தி இப்போது இப்படி என்று எதுவுமே அவனுக்கு புரியாமல் மிகவும் வருத்தத்துடன் அவன் என்ன செய்வதென்று புரியாமல் தவித்து கொண்டான். தனக்குத்தானே கோபப்பட்டு அதே நேரம் தான் பேசியது தவறு என்பதும் அவனுக்கு புரிந்தது. அதைவிட கீர்த்தி இப்பொழுது வீட்டில் இல்லாததுதான் அவனுக்கு ஏனோ ஒரு வெறுமையை கொடுத்தது. கீர்த்தி எங்கு சென்றிருப்பாள்? அவள் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். தொடரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கீர்த்தி அண்ட் கார்த்திக்குடைய லைஃப் அடுத்து எப்படி போக போகுது என்பதை அடுத்து வரும் ஸ்டோரியில் பார்ப்போம். ப்ளீஸ் டூ கமெண்ட், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். Friends, thank you for all for watching my video. Thank you. Bye.